ஹாய் buddies. ஆசான் மாவட்டத்தில் இருக்கிற அழகான ஜனிவார ஏரிக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். இங்கே இருக்கிற மீனவர்கள் பாரம்பரிய முறையில் வலை வீசி மீன் பிடிக்கிறத நம்ம நேரில் பார்க்க போகிறோம். நானும் கலந்துக்கிறேன். அதுவும் அதிகாலை நேரத்தில் ஏரிக்குள்ளே நடக்கிற இந்த மீன்பிடி அனுபவம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வாங்க நம்மவும் போய் பார்க்கலாம். இது என்னோட ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் ரிலேட்டட் ப்ரோக்ராமுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ஹாய் buddies, குட் மார்னிங். ஏர்லி மார்னிங்க, சண்டே. இது சென்னராயப்பட்டினம் டவுனுங்க. இந்த டவுன்லேருந்து சரவணப்படகுலா 11 கிலோமீட்டரு. அந்த வழியில் வந்து ஜனிவாரான் லேக்குன்னு இருக்குது. அந்த லேக்கில் வந்து ஃபிஷர்மேனோட லைஃப்பில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் நம்ம கிளம்பிட்டு இருக்கிறோம். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு டெத் ஆயிடுச்சுங்க. ஒரு ஃபிஷர்மேன் வந்து இறந்துட்டார். அதனால் இங்கே அந்த சங்கம் வந்து 33 பேர் இருக்கிறாங்களாமா. சங்கம் வந்து இன்றைக்கி வந்து யாரையும் மீன் பிடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. நாளைக்கு காலையில் 4 மணிக்கு வந்தீங்கன்னா நெட்டு போடுறத பார்க்கலாம். அப்புறம் நாளைக்கு காலையில் 4 மணிக்கு வந்தீங்கன்னா நெட்டில் எடுக்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதனால் வந்து வாங்க நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அங்கே டெத் ஆகிடுச்சு. அதனால் இப்போ இந்த கடையில் இருக்கிறவர்கிட்ட இங்கே வந்து இந்த கடையில் வந்து தான் சங்கம் வந்து போடுங்களாமா. அந்த லிங்கப்பான்ட்டு ஒருத்தருக்கு அவர் நம்பர் வாங்கி போக சொல்கிறாங்க. அவர் வாங்கிட்டு அப்புறம் நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாங்க. பிரசிடெண்ட்டுங்க லிங்கப்பான்ட்டுங்க. இவர் தான் ஒரு அந்த சொசைட்டியோட பிரசிடெண்ட்டுங்க. அந்த ஃபிஷர்மேனோட பிரசிடெண்ட்டு லிங்கப்பாவை மீட் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு அவங்க ஃபிஷ்ஷு நெட்டு போட போகும்போது 3 மணிக்கு வர சொல்லிக்கிறாங்க. நாளைக்கு மண்டே ஆஃப்டர்நூன். அப்புறம் டியூஸ்டே ஏர்லி மார்னிங் 4 o'clock வந்தோம்னா நெட்டில் எடுப்பாங்களாமா. அப்போ வந்து என்னென்ன ஃபிஷ் கிடைக்குதுங்கிறத பார்த்துடலாம். நம்ம சேனலில் வந்து முதல்ல ஃபிஷ்ஷையும் எப்படி ஃபிஷ்ஷிங்கு அவங்களோட லைஃப்ங்கிறத பற்றி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கிளிப் காட்டிடலான்ட்டு ஒரு ஆசையாக இருக்குங்க. பார்க்கலாங்க நாளைக்கு எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ரோஸ் இல்லைங்க, வாட்டர் இல்லைங்க. அது buddies, அவங்க இன்றைக்கி வலை போட்டுருவாங்க. காலையில் வந்து வலை எடுப்பாங்க. அதில் நம்ம கலந்துக்கலான்ட்டு இருக்கிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு புது அனுபவம், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இதுதாங்க இந்த லேக்கு வந்து நடுவால், இந்த ரோடு நடுவால் ஒரு கோயிலுக்கு பாருங்கள். இந்த கோயிலோட பின்பக்கம் இங்கே தான் அந்த கோயிலோட பேரில் தான் இந்த லேக் இருக்குது. இதுதாங்க லேக்கோட என்ட்ரன்ஸு. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபிஷர்மேன் வில்லேஜுக்கு போய் அந்த பீப்புள்ஸ் எல்லாம் மீட் பண்ணிடலாம். சந்துரு வந்துங்க, அவர் இப்போ தான், அதாவது இந்த லேக்கில் வந்து எப்பவும் கொஞ்சம் மீனெல்லாம் வந்து ஒரு 8 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு மீனை குஞ்சல் விட்டுவாங்களாமா. அது பெரிய சைக்கிள்ஸில் அதை சைக்கிளில் பிடிச்சிட்டே இருப்பாங்களாமா. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் மீன் வலை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்க கூட தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன். 5 இன்ச்சு வலைங்குது. ஜிலேபி கெண்டை, ரோகு கட்லா, அப்புறம் இது ஸ்னேக்கெட்டு. சந்திரன் என்ன சொல்கிறாருன்னா வந்து ஜிலேபி வந்து நேச்சுரலாக வளரும். ரோகு கட்லா வந்து ஒரு குஞ்சு வந்து வருஷத்து போட்டு விடுவாங்களாமா. 10 lakh rupeesக்கு குஞ்சு வந்து விடுவாங்களாமா. அது இன்னைக்கு விட்டுருக்காங்களாமா. அது காட்ட போகிற சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அது 1 கிலோவுக்கு மேலே வளர்ந்தால் தான் வந்து நம்ம பிடிச்சிட்டு வந்து மார்க்கெட்டில் வந்து விற்க முடியுங்க. 1 கிலோ வந்து அதில் ரோகு கட்லா, மிருகால் எதையும் வந்து விற்க முடியாது. இன்னைக்கு காலையில் வந்துங்க ஒரு 3 லட்சம் ஜிலேபி கெண்டை மீன் வந்து ஒரு மாமூல் கட்லா, ரோகு கட்லா இதெல்லாம் விட்டுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பெருசாகும்போது ஒரு சைக்கிளில் வந்து அவங்க பிடிப்பாங்களாமாங்க. இதுதாங்க இந்த மீன் குஞ்சு. இந்த மாதிரி மீன் குஞ்சு கொண்டு போய் அந்த இதில் விட்டுருவாங்க. அது பெருசாக அந்த சைக்கிளில் வேறு போய் பிடிப்பாங்க. இன்னைக்கு காலையில் போய் விட்டு வந்துருக்காங்க. ஒரு 3.5 லட்சம் மீன் விட்டு வந்துருக்காங்க. மீனோட சைஸ் பார்த்திங்கன்னா ரோகு கட்லா எல்லாம் இருக்குது. இந்த சைஸு வரும்போது தான் அவங்க வந்து இந்த ரோகு கட்லா வந்து அவங்க பிடிப்பாங்க. இந்த சைஸ் வரணுங்க. அதுக்கு ரிட்டன் சைஸ் வரும்போது அவங்க இது 1 kg இருக்காது. இது 1.5 kg இது. இதில் காட்டுக்கிற அந்த சைஸ் வந்துங்க 1.5 kgங்களாமா. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருங்க. இதுதான் ஃபிஷிங்கு, அந்த வலை போடுற அந்த ட்ரெஸ்ஸிங்கு. இந்த எல்லாம் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து தான் நம்ம இது பண்ணுறோங்க. எல்லாம் பூரா எல்லாம் வலை போடுறதுக்கு ரெடியாக கிளம்பிட்டு இருக்கிறாங்க எல்லோரும். அமெரிக்காவில் எல்லாம் ஒருத்தர் நம்ம யூடியூப் சேனல் எல்லாம் அமெரிக்காவிலலாம் பார்ப்பாங்க. நீங்கள் எல்லாம் தெரிவிங்க சொன்னோன்னே எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. ரொம்ப நேச்சுரலாகவே அவங்க ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க.
இவருக்கு வந்து கீடேனாக வந்து அப்படின்ட்டுங்க இவர் வீரப்பன் இருக்கிற இடத்த வந்து காட்டி கொடுத்து கண்டுபிடிச்ச இவர் தான். ஆல்மோஸ்ட் ஒரு 33 பேருங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களோட எல்லாம் பேசிட்டு எங்கெங்கே போகிறது விஷயப்பட்டில் பேசிட்டு எல்லாம் பேசிட்டு இது போயிட்டுருக்காங்க. ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನಿಮ್ಮೆಲ್ಲ ಯೂಟ್ಯೂಬ್ ಬರ್ತೀರಾ ಒಂದು ವಾರ ಯೂಟ್ಯೂಬ್ ಬರ್ತೀರಾ? ஓகே. ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறாங்க. அங்கே இறந்து போனவருக்கு அந்த 16 நாள் நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம், என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணலாம் அந்த குடும்பத்துக்குங்கிறத பற்றி பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மீன் வந்து இவங்க வந்து 8 நாளைக்கு விட்டு பிடிச்சிட்டு அப்புறம் கேப் விட்டுருவாங்க. அந்த மீன் வந்து வளர்றதுக்காக கேப் விட்டுருவாங்க. மீன் டெய்லி பிடிக்க மாட்டாங்க, ரொம்ப கேப் விட்டு தான் பிடிப்பாங்க. அதை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சங்கத்தில். ஒவ்வொருத்தரோட வலையும் வந்து வெயிட் போட்டு பார்க்குறாங்க. வெயிட் வந்து 5 கிலோக்கு உள்ளே தான் இருக்கணுங்க, மாட்டக்கூடாது. இவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பெருசாக ஒரு 30 வருஷம். இன்னொரு அப்சர்வேஷன் நான் பார்த்தேங்க, யாரும் செருப்பெல்லாம் போட்டு பர்சனில் ஏறதே இல்லைங்க. செருப்பு ಇல்லாமல் தான் பரிசுக்குள்ளே ಏರ್றாங்க. ಅದರಿಂದ ಇದನ್ನ ಸಂಜೆ ಬಿಡಬೇಕು, ಬೆಳಿಗ್ಗೆ ಬಲೆ ಸೇರಿಸಿ ಹೇಳ್ಬೇಕು. ಆ ಥರ ಮತ್ತೆ ಸಂಜೆ ಬಿಡಬೇಕು, ಮತ್ತೆ ಮಧ್ಯಾಹ್ನ ತಲೆ ಇರಂಗಿಲ್ಲ. ಈ ಟೈಮ್ 8 ಸಾವಿರ ಬಿಟ್ಬಿಡ್ತೀವಿ. ದೊಡ್ಡ ಮೀನು ಬಿಸ್ಕೊಬೇಕು. ಲಾಸ್ಟ್ ದಿವಸ ಎತ್ತಾಕಿ 2 ದಿವಸ ಎಲ್ಲ ಎತ್ಕೊಬೇಕು. 8 ದಿವಸ ಗ್ಯಾಪ್. ಆಮೇಲೆ ಏನಾದ್ರು ಫಂಕ್ಷನ್ ಇರ್ತದೆ ತಿಂಗಳಿಗೆ 2 ದಿವಸ ಗ್ಯಾಪ್. ಗ್ಯಾಪ್ ಕೊಡಲಿಲ್ಲ ಮೀನು ಬೀಳಲ್ವ. ஒரு மாதத்துக்கு 8 நாள் கேப் பண்ணுவாங்க, இல்லாட்டி வந்து மீன் விடாது. அது மாதிரி அவங்க வந்து ஒரு நல்லா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரூல்ஸை. எல்லா பரிசல் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தர் கிளம்பிட்டாங்க. இவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இங்கே போட்டார், பரிசலை போட்டார். ½ அன் ஹவரில் ஒரு அரை மணி நேரத்தில் வலையெல்லாம் வந்து இறக்கிட்டு வந்துடுவாங்க. காலையில் வந்து தான் அது திருப்பி வந்து 6 மணிக்கு வந்து எடுப்பாங்க. வலை போடுறதுக்கு நம்ம கிளம்பிட்டாங்க. சந்திரனும் கிளம்பிட்டாருங்க. எனக்காகவே இந்த சைட்லேயே வலை போடுறேன்னு சொல்லிட்டாரு. வலை போட ஆரம்பிச்சாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், வலை போட்டுருக்காங்க. வலையெல்லாம் போட்டுக்கிறவங்க இது 33 பேர் இருக்காங்க ஃபிஷர்மேனு இந்த ஒரு ஏரியாவில். ஜனிவாரா லேக்கு ஊரில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்குள்ள அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கிறதுனால இங்கே ஃபிஷர்மேன் வந்து ஒரு ஃபேமிலி வந்து இந்த லேக் ஓரத்தில் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஃபிஷிங் அலவுடுங்க. பிராமணி கைட்டுங்க கிருஷ்ண பல்லூர் தான் மேலே பறந்துட்டு இருக்குது. ஜனிவாரோட அந்த பேர்ட் வாட்சிங்கை நான் ஒரு வீடியோ போட்டுக்கிறேங்க, மறக்காமல் அதையும் பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். இவர் தான் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாருங்க. ஏன் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு, ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு இங்கே இருக்க ஜனங்க எத்தனை ஒரு கட்டுப்பாட்டோட வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க கிடைக்கிறதில்ல. இவர் தான் டோட்டலாகவே ஹெல்ப் பண்ணார். இவர் வந்து வலை சும்மா ஓரத்துலேயே தான் போட்டிருக்காரு, ரொம்ப டீப்பாவில் போகல ஓரத்தில். ஏன்னா வந்து இந்த வீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதோட இதெல்லாம் சாப்பிட்றதுக்காக வேறு அதுக்கு இருக்கிற அந்த மாசஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்காக பைட்டோ பிளான்ட்டாக ஜூ பிளான்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இங்கே ஓரத்தில் போட்டோம்னா ரொம்ப ஏற்பட்டது கிடைக்குங்க. நம்மளும் பரிசில் ஏறிட்டாங்க. ஏறி அவர் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு. பரிசில் தான் போயிட்டு இருக்கோம். அவர் வலையில் போட்டு முடிச்சிட்டாருங்க. கரையிலேருந்து பார்த்துட்டு இருந்தோம், இப்போ போட்லேருந்து கரையை பார்க்குறோம். அவர் தான் துணி போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ನಿಮ್ಮ ಹೆಸರು ಹೇಳ್ರಿ? ಚಂದ್ರು தான் நம்மளை வந்து முதல்ல கூட்டிகிட்டு போகிறாரு. ஜனவரி கரையா ಚಂದ್ರು.
ಇದು ಮೊಗ್ಗು ಮೊಗ್ಗು ಈ ಥರ ಇರ್ತದೆ. ಹೌದು. மலர்ந்த தாமரையோட இதெல்லாம் உந்து வச்சுங்க. ஒரு பட்டு நானாக பிடிச்சிக்கிறேன். தாமரை இப்போ பறிக்க அவ்வளோ ஈஸி இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் கையை உழுக்குள்ள விட்டு வேர்லேருந்து இப்படி பார்த்தேன். ஆனால் போட் ஆட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவர் கொஞ்சம் மேலேருந்து பிடுங்க சொன்னார். மேலே பிடுங்கும்போது இந்த தாமரை இதழ்கள் வந்துருச்சு. பட் அப்படியே முழுசா அப்படி இருக்குங்க. தந்துரு எல்லாம் வலையில் போட்டு இப்போ அவர் ஸ்கூட்டர் கிளம்பிட்டாருங்க. காலையில் 6 மணிக்கு வரணும். அஸ்வத் அவரும் ஃபிஷர்மேன் தான் எல்லாம். காலையில் மணி இப்போ கரெக்டாக 5 ஆச்சுங்க. வலையிலேருந்து எடுத்து எப்படி எடுக்கிறாங்க, எப்படி தரம் பிரிக்கிறாங்கன்னு பார்க்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கிறோம். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் அந்த ஜேர்னியில் ஜாயின் பண்ணிக்காங்க. ஆக்சுவலாக நேற்று 4 மணிக்கு வலை போட்டோம் இல்லைங்க. இன்றைக்கி வந்து காலையில் 4 மணிக்கு இல்லை 5 மணிக்கு அவங்க போயிடுவாங்க. போய் வலையில் எடுத்துகிட்டு 6 மணிக்கு தான் கரைக்கு வருவாங்க. கரைக்கு வந்து வரும்போது அந்த வலையில் கிடைச்ச மீனெல்லாம் வந்து போட்லேயே பிரிப்பாங்க. அந்த பிரிக்கிறது பார்க்குறது தான் போயிட்டு இருக்கோம். அப்புறம் கொண்டு வந்து மார்க்கெட்டில் ஸ்டாலில் வந்து சேலுக்கு போட்டுருவாங்க. சைஸு பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் சொசைட்டிக்கு அந்த போயிடும். இதாங்க சரவணபலகுலா ஓமுண்டீஸ்வரா ரோட்டில் நம்ம டேர்ன் ஆகிட்டோம். சண்டிவாரா லேக்கு நம்ம ரீச் ஆகிட்டோங்க. ஆல்ரெடி அதில் வந்து லேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மீன் எல்லாம் அந்த வலையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க. சைடில் தெரியும் பார்த்தீங்களா, அதில் எடுத்துட்டு இருக்காங்க. சனிவாராமன் டெம்பிளுங்க. நம்ம 5:50க்கு ரீச் ஆகிக்கிறோம். அவங்க வந்து 6 o'clock கொஞ்சம் 6:30 வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஏர்லி மார்னிங் 4 o'clock அவங்க போனவங்க. என்னோட வெஹிக்கிள் நிற்கிது பாருங்கள், நான் போனவங்க வெஹிக்கிள் நிற்கிது. நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம சந்துரு எங்கே இருக்காருன்னு பார்த்து தான் நான் போயிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக நேற்று ஈவினிங் வந்து வலை போட்டுக்கும்போது இந்த ரிவர் ஆட்டர் அந்த நீர்நாயை பார்க்க போகும்போது என் கால் வந்து கொஞ்சம் ஒரு குழிக்குள்ளே இருப்ப மகுட்டி விழுந்து எனக்கு வந்து லிக்மெண்ட் ஃபிட் ஏறப்பாயிருச்சு. அதனால் நான் வந்து ஒருத்தரோட வலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடலான்ட்டு தான் நான் வந்து தந்துக்கிட்ட கேட்டேன். ஏன்னா அவருக்கு தெரியும் ஈவினிங் வந்து இந்த நான் காலில் மகுட்டி விழுந்தது அவருக்கு தெரியும். அதனால் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் நேரத்துக்கு வரீங்கன்னு கேட்டேன். அவரும் இப்போ தான் அவரும் வரும்போது மட்டும் ஆகிடுச்சுங்களாம்மா. அதனால் போட்டு நீங்கள் ஆனால் வித்தின் 1/2 hour நான் வந்துடுறேன்னு சொன்னாருங்க. அதுக்காக நான் கரையில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மீனெல்லாம் வெள்ளையில் பிடிச்சிக்கிறதுக்காக எடுத்துக்காக பார்க்குறேன். மீன் பிடிச்சாரு பாரு. நான் தோசிரா சரிண்ணா சரிண்ணா. பெரிய மீன் பிடிச்சிருக்காருங்க. பெரிய பெரிய மீன் எல்லாம் கிடைச்சிருக்கு. பார்த்தீங்களா மீன் பாருங்க, வலையில் சிக்கிருக்குது. அதை எடுத்து அப்படியே போட்லேயே பிரிச்சுடுவாங்க அவங்க கையோட. பாருங்க எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. எப்படியோ இவர் வந்துட்டாருங்க. சரி, சந்திர வந்து அந்த மீன் சிக்கிற மீனெல்லாம் வந்து பிடிச்சி காட்டினாரு. ஜிலேபி கெண்டை வந்து நாட்டு வலை மீனில் விழுந்துட்டு சொல்கிறாரு. அதைய பிரிச்செடுக்கிறது பாருங்க, எப்படி பிரிச்செடுக்கிறது பாருங்க. ಹೌದು, அது வலையிலேருந்து எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்க. சிக்கிச்சுன்னா அதில் ஏப்பட முள் இருக்கும். அப்புறம் அப்படி எடுத்துட்டாரு. இப்போ எடுத்து இதில் போட்டார். இதுக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து மீன் எடுக்கும்போது முள்ளெல்லாம் வந்து குத்தாமல் இருக்கிறதுக்காக அந்த போடுற க்ளவுஸுங்க அது. முள்ளு. வாவ்.
இன்னைக்கு வந்து அவருக்கு கொஞ்சம் குறைவாக தான் கிடைச்சதுன்னு சொன்னார். கரையோரத்தில் போட்டுக்கிறேன், உள்ளுக்குள்ளே போட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாருங்க. ஜிலேபி கெண்டை, ரோகு, கட்லா எல்லாம் பிடிச்சிருந்தாருங்க. அந்த ஜிலேபி கெண்டையோட இந்த முதுகுல வந்து நல்லா விரிகிற முள்ளெல்லாம் இருக்குங்க. சொன்னா சாப்பிடவே முடியாது, கையெல்லாம் பயங்கரமா வலிக்குங்க. அதனால வந்து அது இல்லாமல் வளையல் சிக்கிச்சுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அது இதை அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஜிலேபி கெண்டை வந்து சாப்பிட நல்லா டேஸ்டா இருக்கும். ஜிலேபி கெண்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க எடுத்துட்டு போய் உள்ள மசாலா போட்டு தவாவை ப்ரை பண்ணுங்க சொன்னாங்க. இதுதான் ரோகுங்க. இது வந்து இதோட இந்த குஞ்சுக்கு தான் வந்து நம்ம அந்த லேக்கில் விட்டால் தான் அது வந்து திருப்பி இது வளர்ந்து தான் அது பிடிக்க முடியும். இது வந்து குஞ்சு விட்டாலும் வேற மீனெல்லாம் வந்து சாப்பிடுமாமா. அதனால தான் வந்து இயர்லி ஒன்ஸ் அவங்க ஒரு 10 lakh rupees செலவு பண்ணி குஞ்சுகளை விட்டுட்டு அப்புறம் 8 days ஒன்ஸ் கேப் விட்டு மீன் பிடிக்கிறாங்க. அதாவது மாசத்துல ஒரு 8 நாள் மீன் பிடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நேற்று விட்ட அந்த சின்ன சின்ன குஞ்செல்லாம் வந்து வித்தின் 2 to 3 months வந்து 2 to 3 kg கிலோ வரைக்கும் வளர்ந்துருங்களாமா. அதுக்கப்புறம் தான் அவங்க பிடிப்பாங்க. 1 கிலோக்கு மேலே இருக்கிற மீன் மட்டும் தான் பிடிப்பாங்க. 1 கிலோ இருந்தால் விட்டுருவாங்க. இந்த ரோகு, இந்த கட்லா, இந்த மிருகால் இதெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி ஃபிஷ்ஷு. ரூப் சந்து எல்லாம் விட்டோம்னா வேற மீனெல்லாம் சாப்பிட்டு சேர்த்து ரூப் சந்து எல்லாம் அவங்க என்கரேஜ் பண்ணுறது இல்லையாமா. அதனால ரோகு, கட்லா, ஜிலேபியா, இது மிருகால் இந்த மாதிரி மீன் மட்டும் தான் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்டாக இருக்கும். ஆனால் வந்து இது வளர்றதுக்கு வந்து 1.5 வருஷம் ஆயிருங்களாமா. இந்த ஒரு சைஸு அநேகமாக ஒரு 3 கிலோ இருக்குங்க. இந்த சைஸ் வளர்றதுக்கு 1.5 வருஷம் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த திலேப்பியாவது குஞ்சுகளை எப்படி காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. அதாவது ஏதோ ஒன்று ஆபத்து வந்துச்சுன்னா அந்த குஞ்சுகள்லாம் திலேப்பியோட வாய்க்குள்ள வந்து அது ஆபத்து போய் கழிச்சு தான் அந்த குஞ்சு வெளியே வருங்களாமா. அந்த மாதிரி காப்பாற்றுறதுனால தான் வந்து திலேப்பியாவோட உற்பத்தி ஆசையாகவே இருக்குதுன்னு. இது பூராங்க அவர் பிடிச்சிருக்குது. அப்புறம் ஒரு கிராப்பு, மட் கிராப்பு ஒன்று கிடச்சிருக்கு. அதோட இதில் பிடிச்சிருச்சாரு. அதோட கொடுக்க பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அது பிடிச்சி எடுத்துக்கலாம், இல்லாட்டி அது கடிச்சிடும். சூப்பர். இந்த மாதிரி ஏரியில் பிடிக்கிற நண்டு வந்து ரொம்ப உடம்பு நல்லது, இருமலுக்கு சளிக்கெல்லாம் நல்லது, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குன்னு சொல்கிறாரு. ரொம்ப விலை ஜாஸ்தின்னு சொன்னாருங்க. அது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லா அவங்க காசு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இடையில இந்த ஃப்ளோட்டெல்லாம் இருக்குல்லங்க, அது பூரா பெரிய பெரிய வலை, அது பர்மனெண்ட்டாக இருக்கும். அது மத்தியானம் ஒரு 12 மணிக்கு போய் அந்த சிக்கியிருக்க வலையை மீன் மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்க, வலை அப்படியே இருக்கும் பர்மனெண்ட்டாக. அப்புறம் வந்து சாயந்தரம் திருப்பியும் போய் ஒரு 6 மணி வரைக்கும் அந்த பெரிய வலையில் சிக்கிற மீன்களில் வந்து அவங்க எடுத்துக்கலாம். அப்புறம் சாயந்தரம் அது எப்பவும் போகிற மாதிரி போய் அந்த சின்ன வலையில் போடுவாங்க. ஒரு ரிவர் ஆட்டுறங்க பார்த்தீங்கன்னா, ரிவர் ஆட்டரோட தலை தெரியுது பார்த்தீங்களா. ஒரு குரூப்பு ரொம்ப தூரம் போயிடுச்சு. நாங்கள் வலை போகிறதுனால தரையில் நின்றுச்சுங்க. இதை பார்க்க போகிறதுக்குள்ளார அது ஒரு 1/2 கிலோமீட்டர் தண்ணிக்குள்ளார நீந்தி போயிடுச்சுங்க. எனக்கு கால் வந்து லிக்மெண்ட்டு ப்ராப்ளம் ஆனது மிச்சம். இந்த அழகான ஒயிட் லில்லியை உங்களுக்கு காட்டுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய சேனலில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்கிறதுனால இதை காட்டுறேன். வாங்க என்னோடய ஃபைனல் சம்மரியை பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. அது ஒரு வித்தியாசமான அனுபவம். ஃபிஷர்மேனோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம சேனல் முதல்ல போட போகிறோம். அருமையான அனுபவம். நேற்று ஈவினிங் வந்து 4 to 6 வரைக்கும் இது போட்டு வலையில் போட்டு, இப்போ வந்து காலையில் வந்து அந்த வலையில் மீன் எடுத்துகிட்டு எல்லாம் சேர்ந்து மார்க்கெட் கொண்டு போய் போட்டுருவாங்க அவங்க. அப்புறம் அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து அவங்க சேல் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலுக்கு கிடைச்ச கிஃப்ட்டுங்க ரோஸ் லில்லி. ரொம்ப ரேரு ஃப்ளவர். ஒரு ஃபிஷர்மேன் பிடிச்சிட்டு கொடுத்துருக்காரு எனக்கு. டொமஸ்டிக் பப்பலோ புல்லில் க்யூட்டாக மேய்ச்சிருக்கிறது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இப்போ மார்க்கெட்டில் வந்து மீனெல்லாம் பிரித்து ஜிலேபியா மட்டும் அவங்க வச்சுக்கிறாங்க. மற்ற ரோகு கட்லாலாம் வந்து காமன் கார்ப்பு இதெல்லாம் வந்து சொசைட்டிக்கு போட்டு அவங்க கடைசியில் வந்து அவங்க எவ்வளோ கிலோ போட்டாங்களோ அதுக்கு பங்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கிரெடிட் போய் சேர்ந்துருங்க. அது பின்னால் அவங்க வாங்கிக்குவாங்க தேவைப்பட்ட டைமில். இதுதான் அவங்க பிடிச்ச மீன். வேறு மற்றவங்க பிடிச்ச மீனெல்லாம் நான் வந்து கால் வலியனால நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபோட்டோகிராஃபியில் எடுத்தேன்னு சொல்லிட்டு அதை அனுப்பிச்சிக்கிறாங்க. அவங்க பிடிச்ச மீனெல்லாம் பாருங்க. நீங்கள் நான் சந்திரன் வந்து எனக்கு திலேப்பியா வாங்கிட்டு போக சொன்னார். நான் அவர் பட்ட பாட்டுக்கு அவர்கிட்டையும் நான் விலை ஜாஸ்தி கொடுத்து நான் வாங்கிட்டு போனேன். இந்த ரோகும் கொடுத்தாரு, அது கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்து அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு நான் வந்தேன்.
அவங்க திலேப்பியாவை எப்படி க்ளீன் பண்ணுறாங்க, எவ்வளோ எப்படி அழகாக கட் பண்ணுறாங்கங்கிறது ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் பார்த்துலான்னு தான் வந்து. எனக்கு கால் வலி தான் இருந்தாலும் வந்து அவர் க்ளீன் பண்ணி கொடுக்க வரைக்கும் எனக்கு நான் வாங்கிட்டு போகணுமில்ல, அதுக்காக அதையும் ஒரு வீடியோ பண்ணி உங்களோட பார்வைக்காக நான் பார்க்குறேன். பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். வேறு ஃபிஷ்ஷில் பாருங்கள். இதுதாங்க அவங்க எனக்கு அனுப்பிச்ச அந்த ஜெனிவாரா ஃபிஷர்மேனோட எல்லா பிடிச்ச அந்த மீனுங்க, அப்புறம் அவங்க அங்கே ஸ்டாலில் போட்டு இது பண்ணுறது எல்லாம் காட்டியிருக்கேன் நான். அப்புறம் வந்து இந்த ஸ்னேக் ஹெட்டு வாங்கினோம்னா எப்படி அவங்க க்ளீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கடைசியில் ஒரு 4 கிளிப்பில் போட்டுக்கிறேன். இந்த ஸ்னேக் ஹெட் வாங்கினோம்னா இதில் ஆஷில் போட்டு அதை நல்லா கழுவி கட் பண்ணி கொடுப்பாங்க. எப்படியோ அந்த ஃபிஷ்ஷெல்லாம் பிடிச்ச எல்லாம் பார்த்தாச்சுங்க. அவங்ககிட்டயே மீன் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன், வீட்டுக்கு கொடுத்துக்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த ப்ரோக்ராமு. வாங்க நம்ம ஒன்று ப்ரோக்ராமில் பார்க்கலாம். வைல்ட் லைஃபு, இன்னும் ஃபிஷ்ஷிங்கு ரிலேட்டடு, அப்புறம் நேச்சுரலு, லேண்ட்ஸ்கேப்பு எல்லாம் நான் காட்டுறேன். அது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி. தயவு செஞ்சு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. பெல் ஐக்கான் அனுப்பிச்சிடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும். தேங்க்யூ ஸோ மச்.